நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வண்டி மண்டியோட தனித்துவம் என்ன? நானும் ஒரு கார் டீலர் தாங்க. மோர் தென் 25 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். இப்போது மற்ற சைட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த இதே செய்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி இப்போ பையர்ஸை உள்ள கொண்டு வர சொல்லி செல்லர்ஸை உள்ளே கொண்டு வந்து தே ஒன்லி லுக் இட் ஆஸ் அ பிஸ்னஸ். இப்போ நாங்கள் இது எப்படின்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறனால ஒரு டீலருக்கு எப்படி யூஸ் ஆகும், அதுக்கு எப்படியெல்லாம் இருந்தால் அந்த டீலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கஸ்டமரோட டேஸ்ட், ஒரு கஸ்டமர் வந்து கார் எடுக்கணுன்னா அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணும் அப்படிங்கிறது வந்து சின்ஸ் வி ஃபெல்ட் தட் திங், இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்சுவலாக இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மற்ற இதிலெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் இந்த ஆப். பார்த்தீங்கன்னா ஒரு கார் டீலருக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்னே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து வீடியோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி தான், ட்ராப் டவுன் செலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு காருக்கும் ஒரு எனி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், சொல்லணும்னு தோணும் ஒரு டீலருக்கு. அப்போ என்னென்ன இங்கிலீஷில் அது ஒரு ஃப்ரேஸாக டைப் பண்ணணுங்கும்போது எத்தனை பேர்த்துக்கு வரும்ன்றீங்க? நிறைய பேர்த்துக்கு வராது. அப்போ என்ன பண்ண, அல்டிமேட்டாக என்ன டைப் பண்ணுறதுன்னு தெரியாமல் இட் இஸ் அ குட் கார், வெல் மெயின்டைன்டு கார், அதோடு நிறுத்திக்கிறாங்க. அவங்க எக்ஸ்பிரஷன்ஸை சொல்ல முடியறதில்ல. இங்கே தான் நாங்கள் வந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படின்னா அந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஆடியோவை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா, இப்போ நான் தான் அந்த கார் விற்கிறேன்னு, இந்த கார் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்குங்க, ஒரு டாக்டரோட காருங்க, ரொம்ப ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாரு, இந்த கார் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தா பிடிக்கும் அப்படிங்கிறது நான் இங்கிலீஷில் டைப் பண்ண முடியாது இல்லையா, எவ்வளோ தூரம் டைப் பண்ண முடியும். அப்போ அந்த ஆடியோங்கும்போது நீங்கள் அதை கேட்கும்போது ஓகே, உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக ரீச் ஆகும். ஒரு டீலர் என்ன, ஒரு செல்லர், ஒரு கார் டீலர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து அந்த வண்டி மண்டி ஆப் மூலிமா, அந்த வாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் மூலிமா அந்த செல்லருக்கு எப்படி ரீச் ஆகுது. ஸோ இட் கெட்ஸ் மோர் கனெக்டட். அப்போ ஆப்வியஸாக வந்துட்டு ஓகே இந்த கார் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்களுக்கு பார்க்கும். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் தி செல்லர், டீலர். அப்போ பையருக்கும் வந்து ஓகே அப்படின்ட்டு தோணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸாக இப்போ நம்ம வெப்சைட்டில் நியர்லி 12,000 கார்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்துட்டு எனக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அப்போ என்னென்னா கார் ரிக்குவயர்மெண்ட்டுன்னு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்கோம். அதில் எப்படின்னா உங்களுக்கு என்ன கார் வேணுமோ ஸ்பெசிஃபிக்காக அதை நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணிடலாம். போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த கார் இல்லை, ஃப்யூச்சர் 10 days 15 days 20 days அதுக்கு ஏற்ற மாதிரி யாராவது செல்லரோ இல்லை டீலரோ கார் போஸ்ட் பண்ணால் இமீடியட்டாக நம்ம வெப்சைட் வந்து, நம்ம ஆப் வந்து அதை மேட்ச் பண்ணி பையருக்கும் செல்லருக்கும் 2 பேர்த்துக்கு இன்டிமேஷன் கொடுக்கும். நான் இப்போ 10 days முன்னாடி கிடைக்கலான்னு போட்டிருந்தேன், இப்போ யாரோ போட்டிருக்காங்க, சரி அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணலாம்.